பொதுவாக இந்த ஐஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கணுன்றது வந்து நிறையா பேரால் முடியாத ஒரு காரியம் தான். ஏன்னா ரூ. 1,00,000 80,000 90,000 1,50,000க்கு லான்ச் பண்ணுறான். அப்போ நம்ம மைண்ட் என்ன பண்ணும், பழைய மாடல் செகண்ட்ஸில் வாங்குவோம் அப்படின்னு தோணும். நான் ஆல்ரெடி செகண்ட்ஸில் ஃபோன் வாங்கும்போது எதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்காத செக் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட்ஸில் ஃபோன் வாங்கும்போது என்னென்ன மாடல் சூஸ் பண்ணலாம் ஓப்பனாக சொல்கிறேன். இன்றைக்கி தேதிக்கு ஐஃபோன் 13 சூஸ் பண்ண பாருங்கள். அதுக்கு முன்னாடி 12 11லாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சூஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸ்ட்ராவாக 5,000 6,000 தான் வரும். ஸோ அப்படின்னா 13 சூஸ் பண்ணுங்கள். என்னைய கேட்டால் மேக்ஸிமம் 13 அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 14 15 16 இதை சூஸ் பண்ணுறது நல்லது. இல்லைப்பா எனக்கு பட்ஜெட்டே இல்லை, என் கையில் 20,000 தான் இருக்குது, ஆனால் நான் ஐஃபோன் தான் வாங்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. இன்னும் ஒரு 10,000 சேர்த்துட்டு கூட வாங்குங்க. கம்மியான ரேட்டுக்கு பழைய மாடலை வாங்கி அப்புறம் பேட்ரி நிற்கல, அது நிற்கல, கேமரா நல்லா இல்லை, நான் என்னமோ எதிர்பார்த்து வாங்கினேன், அது இல்லை இது இல்லைன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட ஒரு காசை சேர்த்து வச்சு பொறுமையாக கடன் கூட வாங்காமல் இருக்கிற காசை வச்சு வாங்குங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஸோ 13 வாங்க, முடிஞ்சால் 14 பழைய மாடல் வாங்குங்க.